வணக்கம் தோழிகளே, நேற்று போட்ட வீடியோடைய செகண்ட் பார்ட் இது. எப்படி வந்து கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ரா எட்ஜு மாதிரி போட்டுடணும். அது வந்து ஏன்னா துணி வந்து ஈவெண்ட் இதாக இல்லாமல் இருக்கும், மேலேயும் கீழே இருக்கும். அதுக்காக ஒரு கோடு போட்டேன். அதுக்கு மேலே என்ன செய்யணும்னா 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்காக நான் வந்து கோடு போடுறேன். 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வந்து இது நோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து என்னென்னா, பின் உயரம் வந்து 13.5 இன்ச்சு நம்ம வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போடுறோம். கரெக்டாக வந்து நம்ம வந்து என்னென்னா, பிகினராக இருந்தால் கரெக்டாக இந்த 13.5 இன்ச்சு போட்டு ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து எதுக்காகனா தையலுக்காக நம்ம வந்து விடுறோம். ஒரு 1/2 இன்ச்சு போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சில் போட்டால் எச்சு கம்மி ஆயிரும். அப்போ நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அப்புறம் அந்த 1/2 இன்ச்சு ஒரு கோடு போட்டுறீங்க. கோடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து கழுத்து அகலம் எடுக்கணும். 2.5 இன்ச்சு எடுக்கணுமா, அது வந்து ஃபஸ்ட்டு கோடில் தான் வைக்கணும், தவிர செகண்ட் தையலுக்காக விட்டோமே அங்கே வைக்கக்கூடாது. 2.5 இன்ச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு 2 வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன, பின் கழுத்து வந்து எவ்வளோனா 7.5 நான் வைக்கிறேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, மேலே 2 வச்சோன்னா இங்கே கீழே வந்து 2.25 வைக்கலாம், 3 வைக்கலாம். நான் 3 வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பிராடாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னென்னா, கழுத்து அகலம் அந்த ஆம்கோல் உயரம் நம்ம எடுத்தோம் பாருங்கள் 5.5, அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம். அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் போடுறேன். லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன, மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து வந்து என்ன 4ஆக வகுத்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். 8.3 இன்ச்சு வருதா, அப்போது அங்கே வந்து கோடு போட்டு அங்கே ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம பண்ணுறோம். எது தையலுக்காக பண்ணிவிட்டு மறுபடியும் என்னென்னா, அந்த 2வது கோட்டிலேருந்து வச்சு நம்ம வந்து டேப்பு வைக்கணும். அது வந்து பாதி எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, 1 இன்ச்சு வந்து அங்கே வைக்கணும். வச்சுட்டு ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு வளைவு வரையணும். அந்த கோடு இந்த கோடு மட்டும் நமக்கு வந்து ஜாயின் பண்ணால் போதும். வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட்டாக வர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆம்கோல் வச்சு இன்ச்சு டேப் வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வந்துருக்கு, 8.25 வந்திருக்கு. அப்போ வந்து எனக்கு 1/2 இன்ச்சு வேண்டாம். அப்போ 1/2 இன்ச்சு என்ன பண்ணுறேன்னா, அந்த 5 பாதி இது பண்ணிவிட்டு 5 இன்ச்சு போட்டு ஒரு பாக்ஸ் போடுறேன். போட்டுட்டு மறுபடியும் என்னென்னா அதுலேருந்து பாதி எடுக்கிறேன், மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மறுபடியும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, தையல் குழி 1.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான் பண்ணணும். நம்ம என்னென்னா பாக்ஸ் மட்டும் சுருக்கி போட்டிருக்கோம். ஏன்னா 1/2 இன்ச்சு எனக்கு ஜாஸ்தி இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அந்த 1 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் வச்சு ஸ்கேல் வச்சு நான் வரைகிறேன். அந்த நம்ம வந்து 1 இன்ச்சுக்கும் நம்ம அந்த ஆஃப் இது போட்டிருக்க பாருங்க, அதுக்கு மட்டும் நம்ம வளைவு போட்டால் போதும். அது நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்த்தோன்னா எனக்கு வந்து 7.25 கரெக்டாக வரும். ஏன்னா எனக்கு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்குன்னு வந்து நான் 1/2 இன்ச்சு வந்து பாக்ஸ் வந்து சுருக்கிட்டேன். இதுதான் கான்செப்டு. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தோன்னா எனக்கு 7.25 வந்துருச்சுங்களா. வச்சு நான் ஒரு இது பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கழுத்து வந்து நீங்கள் கையில் வரைஞ்சாலும் ஓகே, ஆம்கோல் ஸ்கேலில் வச்சு இப்படி வரைஞ்சாலும் நம்ம ஓகே. நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் என்னென்னா, இடுப்பு சுற்றளவு நம்ம பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா 4ஆக வகுத்து எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த இதுக்காக டாட்ஸ்க்காக பிடிக்கிறோம். அப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம இது பிடிக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த இடுப்பு சுற்றளவு இதுக்கு வந்து பாதி நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு அங்கேருந்து வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 3.5 இன்ச்சு வச்சா போதும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு. அங்கேருந்து ஒரு ஸ்கேலில் வச்சு ஒரு கோடு போட்டு அங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கோடு போட்டு நம்ம இது பண்ணுறோம், வரைகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து தையலுக்காக பிகினராக இருந்தோன்னா 1/2 இன்ச்சு விடுங்க. அதே மாதிரி நம்ம நல்லா தைக்க தெரியும்னா நம்ம 1/4 இன்ச்சு விட்டால் போதும். ஆனால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் தையலுக்காக விடுறோமோ அந்த அளவு தான் நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து பிடிக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா ஏற்ற இறக்கம் நமக்கு ஜாஸ்தி ஆயிரும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு நம்ம வந்து நம்ம போட்டது கோடில் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, பிகினராக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சைடில் வந்து நான் கோடு போடல.
அந்த மார்பு சுற்றளவுக்கும் அப்புறம் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு கோடு போடணும். அப்புறம் தையலுக்கு வந்து ஒரு கோடு போடணும். கோடு போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து நம்ம தையலுக்காக விட்டோமோ அதுலேருந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். அதே மாதிரி சொல்கிறேன், துணியை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம தான் துணிக்கு பக்கம் போய் கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அளவுகள் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த இதுக்காக விட்டுருக்கோம் பாருங்கள் தையலுக்கு, அதுக்கு ஒரு ஜட்கா போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஜட்கா போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் எட்ஜு பாருங்கள் அதுக்கு வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன்னா கையை வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வரும். தோழிகளே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.